வணக்கம். நான் சந்தியா. வெல்கம் டு தமஸ் கிச்சன். இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ஐடியா நம்பர் 2வா நான் இன்னைக்கு செய்ய போறது மசாலா சன்னா. இது செய்யறது ரொம்ப ஈஸி. நீங்க வேக மட்டும் வச்சுட்டிங்கன்னா, ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டிங்கன்னா, ஒரு 20 நிமிஷத்துல செஞ்சிரலாம். நான் இன்னைக்கு ஒரு 250 கிராம் சன்னா எடுத்திருக்கேன். இது மேக்ஸிமம் ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிடலாம். இப்போ பாருங்க நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு நம்ம அந்த எடுத்து வச்சிருக்க சன்னாவ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி குக்கரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் மேலே இருக்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. முழுகிற அளவு மட்டும் இருக்க வேண்டாம். கொஞ்சம் சேர்த்தியே தண்ணி இருக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுலேயே போட்டுட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 4 விசில் வர மாதிரி விடுங்க. லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சத்தம் போனவுடனே எடுத்துகிட்டு நல்லா சுண்டல் வெந்துருச்சா பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதில் தண்ணியை மட்டும் வடிகட்டி நம்ம தனியாக வச்சுக்கிறோம். இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த மசாலா சன்னாவே செய்ய போகிறோம். ஒரு பேன் வச்சுக்கிறோம். வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இங்கே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் வணங்கட்டும். அதுக்கப்புறமா இது கூடவே நான் இப்போ என்ன போட போகிறேன்னா கறி மசாலா தூள், கரம் மசாலா இல்லைங்க, கறி மசாலா தூள் நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இது 2மே இல்லைன்னா கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வணக்கி விடுங்க. அது கூடவே தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இது சீக்கிரமாக தீஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும். இது அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நான் இங்கே வேக வச்ச சன்னாவை 1 கப் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரே ஒரு கை அளவு வச்சுக்கோங்களேன். எடுத்துட்டு மிக்சியில் நல்லா தூள் பண்ணிக்கோங்க. தூள் பண்ணுனா இந்த மாதிரி வரும். இதை அப்படியே நம்ம தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா, ராஸ்மல் போனதுக்கப்புறம் நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஆல்ரெடி நம்ம சுண்டலில் உப்பு போட்டிருக்கோம். பார்த்துட்டு இதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா சன்னா, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். அந்த தண்ணி கூட அந்த மசாலா எல்லாமே நல்லா இறங்கணும். இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் கெட்டியாக ஃபீல் பண்ணிங்கன்னா மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி வரும்போது நல்லா கொதித்து வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா அவ்வளோதான், நம்ம மசாலா சன்னா ரெடி. இதை நான் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். முதல்ல ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சன்னாவை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி மாங்காய் இப்போ சீசன் தானே, எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும். தோல் சீவி ஒரு அரை மாங்காவை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மேலே அப்படியே போட்டு சர்வ் பண்ணணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், அது கூடவே துருவின கேரட் கொஞ்சம், அது கூடவே கொஞ்சமாக மாங்காய் போட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு இது கூடவே சாட் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம். கொஞ்சம் மேலே தூவி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக வயிறு நம்பிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.